ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமா நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். யசோதரா. இந்த உலகில் நாம் நமக்கென சேர்த்து வைக்கும் எந்த ஒரு உடைமையும் நம்முடன் இறுதியில் வரப்போவதில்லை. இதுவே நிதர்சனமான உண்மை. ஆனால் இறை நம்பிக்கையின்படி நாம் செய்யும் தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய உடலின் இறுதி யாத்திரைக்கு பின்னரும் நம்முடன் வரத்தகுந்தது. வேதனையில் இருக்கும் ஒருவரை நாம தேடிச் சென்று உதவி செய்வது தானமாகும். நம்மை தேடி வந்தவருக்கு நாம் செய்யும் உதவி தர்மமாகும். எனவே தர்மத்தை விட தானமே உயர்ந்தது. ஆனால் இவ்விரண்டையும் விட ஒன்று உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதுவே தியாகம். தன்னுடைய நன்மை கருதாமல் மற்றவரின் நன்மைக்காக, மேலும் இவ்வுலக நன்மைக்காக நமக்கு சொந்தமானவற்றை, நமக்கு பிரியமானவற்றை இவ்வுலகிற்காக அளிப்பதே தியாகம். அவ்வாறு இப்புவியில் இவ்வுலக நன்மைக்காக நடந்த தியாக சம்பவம் ஒன்றை இப்பகுதியில் தொடர்கதையாக பதிவிட விரும்புகிறேன். அதுவே யாரும் அளித்திராத அபூர்வ தியாகமாக கருதப்படுகிறது. இது எனது முயற்சியில் உருவான ஒரு மொழிபெயர்ப்பு கதை என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். யசோதரா. அத்தியாயம் 1. நகர்வலம். அதிகாலை கதிரவன் தன் அழகிய கதிர்களை வீதியெங்கும் பரவவிட, அவ்வொளியின் அழகில் இருள் சூழ்ந்த இரவில் கருமேகங்களின் உள்ளே இருந்து வெளிவந்து உலகை வலம் வரும் நிலவன இளவரசர் சித்தார்த்தர் தன் நகரை முதன்முறையாக வலம் வர வந்திருந்தார். அவருடைய முகத்தில் அமைதியான முழுமையடைந்த சந்திரனின் ஒளி பிரகாசித்தது. நீர்வளங்கள் நிறைந்த கபிலவஸ்து என்னும் அந்நாட்டில் சுத்தோதனன் என்ற தன் தந்தையின் ஆட்சியில் மக்கள் மகிழ்வோடு வாழ்வதை முதன்முறையாக காண அரண்மனை விட்டு வெளியே வந்தார் இளவரசர் சித்தார்த்தர். பூக்கள் நிறைந்த அழகிய பூந்தோட்டங்கள், வளம் வற்றாத நீரோடைகள், கனிகளால் இனிக்கும் மரங்கள் என கண்ணில் இனிமையான காட்சிகள் தென்பட தன்னிலை மறந்து இயற்கை அழகில் மெய்மறந்தார் இளவரசர். புறவிகள் பூட்டப்பட்ட தேரின் சக்கரங்கள் மெதுவாக சுழல அதன் சுழற்சியில் சுற்றம் ரசித்தார் இளவரசர். ரதம் செலுத்தும் சாரதியிடம், சாரதி, இத்தனை அழகான புவனம் இதுவல்லவா என்று கேட்டார். ஆம் இளவரசே, நம் நாட்டில் இயற்கை வளங்களுக்கு பஞ்சமில்லை என்றான் சாரதி. தேர் செல்ல செல்ல தன் நாட்டை கண்டு களித்தார் இளவரசர். சாரதி, நான் நாட்டு மக்களை காண வேண்டும், இன்னும் உள்ளே அழைத்துச் செல் என்று ஆணையிட தேர் நாட்டிற்குள்ளே சென்றது. அங்கு பலதரப்பட்ட மக்களை கண்டார் இளவரசர். அனைவரும் இளவரசருக்கு மரியாதை செலுத்த அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். மேலும் சிறிது தூரம் சென்றது தேர். அங்கு ஒரு வயதான கிழவர் தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்று கொண்டிருந்தார். அதை பார்த்த இளவரசரின் ஆணைக்கிணங்க தேரின் சக்கரங்கள் நின்றன. யசோதரா. அத்தியாயம் 2. ஞானத்தேர். இளவரசரின் ஆணைக்கிடங்க தேரின் சக்கரங்கள் நின்றன. சாரதி, அவர் யார்? அவர் ஏன் இவ்வாறு தள்ளாடி தள்ளாடி நடக்கிறார்? அவருடைய உடல் ஏன் சுருக்கமாக காணப்படுகிறது என்றார் சித்தார்த்தர். இளவரசே, அவருக்கு வயதாகிவிட்டது. அதனால் அவர் பலமிழந்து காணப்படுகிறார். அதன் காரணமாகவே அவருடைய நடையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாம் அனைவருக்கும் ஒரு நாள் வயதாகிவிடும் இளவரசே. அப்பொழுது நம் நிலையும் இவ்வாறு தான் இருக்கும் என்றான் சாரதி. சாரதி, நாம் வயதாகும் நிலையிலிருந்து தப்பிக்க இயலாதா? இல்லை இளவரசே, இதுதான் இயற்கை நியதி. நாம் அனைவரும் வயதாகும் நிலையை அடைந்துதான் ஆக வேண்டும். இந்த நிலையை மாற்ற யாராலும் இயலாது இளவரசே. ரதம் மேலும் சிறிது தூரம் சென்றது. சித்தார்த்தரின் மனம் எத்தனை தூரம் சென்றது என்பது அவராலும் அறிய இயலவில்லை. சிறிது தூரம் கழித்து ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரின் உடலெங்கும் ஒருவித தொற்று நோய் ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக வேதனை தாங்க இயலாமல் கஷ்டப்பட்டு நடந்து சென்று கொண்டிருந்தார். அதனை கண்ட இளவரசர், சாரதி, இவருக்கு வயதாகவில்லையே, பிறகு ஏன் சிரமப்படுகிறார்? இளவரசே, அவருடைய உடலில் ஒருவித தொற்று நோய் ஏற்பட்டுள்ளது. அந்த நோய் உடல் முழுவதும் பாதித்துள்ளது. தொற்று நோய் என்பது ஒரு வகையான கொடிய நோய் இளவரசே. அதன் காரணமாகவே அவ்வாறு சிரமப்படுகிறார். சாரதி, நோய் தாக்கத்திலிருந்து மனிதர்கள் தப்பிக்க இயலாதா? நோய்களை நம்மால் நிறுத்த இயலாதா என்றார் இளவரசர். இளவரசே, எல்லாரும் நோயாளிகள் என்று கூற இயலாது. நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கவும் இயலாது. ஆனால் இந்த உடலே நோய்களின் இல்லமாகும். அதனால் இந்த நிகழ்வையும் மாற்ற இயலாது.
நோய் நம்மை எப்பொழுது நெருங்கும், எப்பொழுது நம்மை கடின பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் கணிக்க இயலாது இளவரசே. ஏன் நோய் தொற்று ஏற்பட்டவுடன் நம் உடலின் தன்மை மாறுபடுகிறது சாரதி? இளவரசே, நம் உடல் நோய் என்பதை தாக்கியவுடன் அதன் பலம் சுந்தரம் என்பதை இழந்துவிடும். அதனால் வேறு எந்த வேலையையும் எளிதில் செய்ய இயலாது. நம் வாழ்வையே புரட்டி போடும் சக்தி அதற்கு உண்டு. இளவரசரின் மனம் கடினமானது போல தோன்றியது. சாரதி, தேரினை செலுத்துங்கள், செல்வோம் என்றார் இளவரசர் சித்தார்த்தர். சற்று தூரம் சென்றதும் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தார். அவளின் அருகே பலர் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். சாரதே, ஏன் இவர்கள் இவ்வாறு அழுது கொண்டிருக்கின்றனர் என்று இளவரசர் கேட்க, இளவரசே, அங்கு அந்த பெண்மணியின் கணவர் இறந்து விட்டார். எனவே அவரும் அவருடைய சொந்தங்களும் அழுது கொண்டிருக்கின்றனர் என்றார் சாரதி. இறப்பிலிருந்து மனிதன் தப்பிக்க இயலாதா சாரதி? இயலாது இளவரசே. பிறந்த மனிதன் இறப்பையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவ்வாறு இறப்பினை சந்தித்தவர்களுடன் பந்தபாசம் கொண்டவர்கள் வருத்தம் கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை அழகான உலகில் இத்தனை கடின வாழ்வை ஏன் மனிதன் அனுபவிக்கிறான் என்றார் இளவரசர். இளவரசே, இதுவே இயற்கை நியதி. இதனை யாராலும் மாற்ற இயலாது. மனித வாழ்வென்பது சிறிது காலம்தான். ஆனால் அந்த வாழ்வில் இன்பம், துன்பம், நோய், பிறப்பு, இறப்பு என அனைத்தும் நிகழும் நிகழ்ச்சிகள்தான். மனிதன் மட்டுமல்ல இளவரசே, அனைத்து உயிரினங்களும் பிறப்பை பெற்றால் இறப்பென்பதையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்றான் சாரதி. சாரதி, ரதத்தை வேகமாக செலுத்துங்கள். என் மனம் சஞ்சலமடைந்துள்ளது. நாம் விரைந்து அரண்மனை செல்ல வேண்டும் என்றார் சித்தார்த்தர். உத்தரவு இளவரசே. தங்கள் மனவேதனைக்கு நான் இன்று காரணமாகிவிட்டேன். மன்னித்து விடுங்கள் என்றான் சாரதி. ரதம் விரைந்து செல்லட்டும் சாரதி. சித்தார்த்தரின் மனதில் குழப்பங்கள் ஏற்படத் தொடங்கின. மனித பிறவியின் உண்மையான ஞானம் என்ன என்று தேடத் தொடங்கினர். அவருடைய தேடுதலுக்கு முதல் காரணமாக அந்த தேர் ஞான தேராக காட்சியளித்தது. தேர் அரண்மனை நோக்கி விரைந்து புறப்பட்டது. தேரின் சக்கரத்தின் சுழற்சியை விட இப்பொழுது வேகமாக இருந்தது இளவரசரின் எண்ண ஓட்டத்தின் சுழற்சி. யசோதரா. அத்தியாயம் 3. உலகம் ஒரு மாயை. சாரதி அமைதியாக தேரினை செலுத்த தேர் அரண்மனை வாயிலை அடைந்தது. இளவரசர் அரண்மனையின் உள்ளே பிரவேசித்தார். சிறிது நாட்களில் இளவரசரின் பட்டாபிஷேக விழா இருப்பதால் ஆங்காங்கே அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஏனோ இளவரசரின் மனதில் இன்று அந்த எந்த ஈடுபாடும் ஏற்படவில்லை. அவரின் மனதில் என்றும் அமைதி இல்லாமல் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளைப் போல் பல எண்ணங்கள் அலைகளாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன. எந்தவித சலனமுமின்றி அவர் தன் அறைக்குள் பிரவேசித்தார். யாராலும் தடுக்க இயலாத மரணம், அதுவே இயற்கை நியதி என்றால் அதுவே மனிதனின் முடிவா? அப்படியெனில் இந்த உலகம் ஒரு மாயை. பந்தங்கள் அனைத்தும் மாயையா? இன்று அவரின் மனதில் பல கேள்விகள் தோன்றிய வண்ணம் இருந்தன. அன்றிரவு அவரால் உணவு உண்ண இயலவில்லை. தன் படுக்கை அறையில் சயனித்து கண்களை மூடினார். நித்திரையும் அவரை நிந்தனை செய்ய தொடங்கியது. திடீரென நித்திரையிலிருந்து கண்விழித்து எழுந்தார். சாளரத்தின் திரை விலக்கி ஆகாயத்தினை உற்று நோக்கினார். நடு இரவு வேளை. ஆகாய திங்களின் ஒளி அவரின் வதனத்தில் பட்டு பட்டொளி வீச சந்திரனும் வெட்கம் கொள்ளுமாறு இளவரசர் சித்தார்த்தரின் முகம் பிரகாசித்தது. உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவி யசோதரா மற்றும் தனது குழந்தை ராகுல் இருவரையும் தன் அன்பு நிறைந்த கண்களால் நோக்கினார். பின் அரண்மனை நீங்கி வெளியே வந்தார் இளவரசர். குதிரைகள் பூட்டப்பட்டிருந்த தேரின் அருகே வந்து உறங்கிக் கொண்டிருந்த சாரதியை அழைத்தார். சாரதி, சாரதி என்று இளவரசர் அழைக்க எழுந்த சாரதி, ஆணையிடுங்கள் இளவரசே, தேரினை நகர்வலம் செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமா என்றான் சாரதி. இல்லை சாரதி, குதிரையை அழைத்து வா என்றார் இளவரசர். குதிரை எதற்காக இளவரசே என்று சாரதி கேட்க, நான் விரைவில் சென்றாக வேண்டும் சாரதி, நீ குதிரையை அழைத்து வா என்றார். தங்களின் கட்டளைப்படி இளவரசே. சாரதி குதிரையை அழைத்து வரச் சென்றான். சிறிது நேரம் கழித்து 2 குதிரைகளை அழைத்து வந்தான் சாரதி. சாரதி, உன்னால் என் பயணத்தில் உடன் வர இயலாது. நான் இந்த கபில வஸ்துவை விட்டு நீங்கப் போகிறேன். இளவரசே, தாங்கள் இந்த அந்திம இரவில் அரசரின் ஆணையின்றி என்று சாரதி தன் பேச்சை இழுக்க, இளவரசர், இது என்னுடைய முடிவு சாரதி. நான் இந்த நாட்டை விட்டு விலகப் போகிறேன். நானும் தங்களுடன் வரவிழைகிறேன். அனுமதி வேண்டுகிறேன் இளவரசே. கபில வஸ்துவின் எல்லை வரை நீ என்னுடன் வரலாம் சாரதி என்று அனுமதி அளிக்க,
இரு குதிரைகளும் கபிலவஸ்துவின் எல்லை நோக்கி புறப்பட்டன. யசோதரா. அத்தியாயம் 4. தேடல். சாரதியின் மனம் கவலையில் உறைய 2 குதிரைகளும் நகரின் எல்லை நோக்கி சென்றன. இளவரசரே, தாங்கள் ஏன் இந்த இரவு வேளையில் நகரை விட்டு வெளியே செல்கிறீர்கள் என்று சாரதி கேட்க, நான் இந்த நகரை துறந்து செல்கிறேன் சாரதி என்றார் இளவரசர். அதிர்ச்சியடைந்த சாரதி, தாங்கள் என்னையும் துறந்து செல்கிறீர்களா என்று கண்ணீர் மல்க கேட்டான். தந்தை, மனைவி, மகன் மற்றும் இந்த நாடு, நகரம், இராஜாங்கம், இளவரச பட்டம் என்று அனைத்தையும் துறந்தவனுக்கு சாரதியின் பயன் எதற்கு என்று பதிலுரைத்தார். சாரதியின் கண்கள் கண்ணீர் குளமாயின. நாங்கள் என்ன பாவம் இழைத்தோம் இளவரசே? எதற்காக எங்கள் அனைவரையும் நீங்கிச் செல்கிறீர்கள்? பாவம் யாருடையதும் அல்ல சாரதி. இந்த உலகமே பாவங்களால் நிரம்பியுள்ளது. இதிலிருந்து இந்த உலகத்தை விடுவிக்கவே நான் செல்கிறேன். எல்லா இடங்களிலும் துக்கம், வலி, வேதனைகளால் நிரம்பியுள்ள இந்த அகிலத்தில் இயற்கையின் நீதிகளுக்கான காரணம் அறிய செல்கிறேன். என் கேள்விகளுக்கு விடை அறியும் முன் நான் இந்த நகருக்கு திரும்பி வரப்போவதில்லை என்றார் இளவரசர். இளவரசே, தங்களின் இந்த அழகிய வதனம் என்று கூறும் முன் சாரதி, இந்த அழகிய உடல் ஒரு மாயை. இந்த உடல் நானல்ல சாரதி. நான் இந்த உடலினை மறந்து தவம் செய்யப் போகிறேன் என்று கூறினார் இளவரசர். தாங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு துறவரம் மேற்கொள்ளப் போகிறீர்களா? ஆம் சாரதி. நான் தேடும் ஞானம் அறிய மோகம் கொண்ட அனைத்தையும் துறந்து செல்கிறேன். நான் என் மனதில் மிக பெரிய சங்கல்பம் எடுத்துள்ளேன். இந்த உலக மக்கள் அனுபவிக்கும் பிறப்பு, இறப்பு, துக்கம், கண்ணீர் இவற்றிலிருந்து இவர்களை விடுவிக்கும் வழி தேடிச் செல்கிறேன். என் சங்கல்பம் முழுமையடைந்த பின்புதான் நான் இந்த நகரத்திற்கு வருவேன் என்றார் இளவரசர். குதிரைகள் இரண்டும் நகரின் எல்லை அடைய துவங்க சாரதியின் கண்களில் கண்ணீர் அதிகரித்தது. குதிரைகள் நகரின் எல்லை அடைந்து பின் அடர்ந்த காட்டிற்கு வழிகாட்டின. சாரதி, என் பயணம் கடினமான பாதை. நீ இதற்கு மேல் என்னுடன் வர இயலாது. நீ திரும்பிச் செல் என்றார் இளவரசர். இளவரசே, எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த காடு மிகவும் அபாயம் நிறைந்த காடாகும். பயங்கர விலங்குகள் வாழும் இடமாகும். தாங்கள் இதற்குள் செல்ல வேண்டாம் இளவரசே. இந்த அடர்ந்த காட்டில் எவ்வாறு பாதுகாப்பாக தாங்கள் தவம் செய்ய இயலும்? இது சாரதி. சாரதி, உலக உயிர்கள் எதுவும் பயங்கரமானவை அல்ல. நாம் அதற்கு தீமை செய்யாமல் இருந்தால் அந்த விலங்குகளும் நமக்கு தீமை இழைக்காது. நீ திரும்பி நகருக்குச் செல் என்றார் இளவரசர். இளவரசே, இளவரசே என்று கூறிவிட்டு சாரதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். அரசரின் கேள்விக்கு நான் என்ன பதிலுரைப்பேன் என்று கூறி இன்னும் அழ ஆரம்பித்தான். தன் ஆபரணங்கள் அனைத்தையும் கழற்றி கொடுத்தார் இளவரசர். தன்னுடைய வாளையும் சாரதியிடம் கொடுத்துவிட்டு, இவை அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிடு. நான் இந்த அரண்மனை மற்றும் பந்த பாசங்கள் அனைத்தையும் துறந்து செல்வதாக கூறு. என் தேடல் முடிவடைந்த பிறகு என் நகருக்கு மீண்டும் வருவேன் என்று சொல் சாரதி என்றார் இளவரசர் சித்தார்த்தர். இளவரசே, தங்களின் வாளின்றி இக்காட்டில் எவ்வாறு பிரவேசிப்பீர்கள்? இந்த ஆயுதத்தை உடன் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினான் சாரதி. அவனுடைய வார்த்தைகளில் துக்கம் நிறைந்திருந்தது. இல்லை சாரதி, நான் எந்த ஆயுதமும் உடன் எடுத்துச் செல்லப் போவதில்லை. இனி அன்பு மற்றும் அகிம்சையே என்னுடைய ஆயுதமாகும். இதுவே உலகில் அமைதியை நிலைநாட்டும் மிக பெரிய சக்தி அகிம்சைதான் சாரதி. நீ திரும்பிச் செல் என்று கூறினார் சித்தார்த்தர். சித்தார்த்தரின் பவித்திர பாதங்கள் அடர்ந்த காட்டை நோக்கி பயணித்தன. சாரதியின் கண்கள் அவர் சென்ற பாதையை வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தன. யசோதரா. அத்தியாயம் 5. கண்ணீர் கங்கை. உலக துயரத்தின் காரணம் அறியச் சென்ற இளவரசர் சித்தார்த்தரின் மனைவி யசோதரா உலக துக்கத்திற்கு இணையான துயரத்தினை தன் இதயத்தில் சுமந்தாள். அகிலத்தில் ஒளி பரவப்போவது உண்மைதான். ஆனால் அந்த ஒளி யசோதரா வாழ்வின் இருளில் இருந்தே துவங்கியது. தகவல் அறிந்ததிலிருந்து தூய்மை நிறைந்து என்றும் வற்றாத கங்கை நதி நீராய் அவள் கண்களில் விழிநீர் பெருகியது. அரசர் சுத்தோதனர் அவளை காண வந்தார். தன் தங்கையின் மகள் அவளின் கண்ணீரை அவராலும் காண இயலவில்லை. மகளே யசோதரா, அழாதே. அரசகுமாரிகள் கண்ணீர் விடுவது அழகல்ல. அழாதே மகளே என்று கூறி அவளை தேற்ற முற்பட்டார். மகாராஜா, என்னிடம் என்னவர் கூறிவிட்டு சென்றிருந்தால் என் கண்களில் ஏன் கண்ணீர் வழிய வேண்டும்? அவர் என்னை பிரிந்து சென்றதற்காக அளவில்லை அரசே. அவர் முடிவினை நான் என்றும் தடுத்ததில்லை. இருப்பினும் என்னவர் என்னிடம் கூறாமல் அல்லவா சென்று விட்டார் என்று கூறி மீண்டும் அழத் தொடங்கினாள். அரசர் யசோதராவை சமாதானம் செய்ய முற்பட்டார். மகளே யசோதரா,
சில நாட்களாகவே சித்தார்த்தரின் மனம் சஞ்சலம் அடைந்திருந்தது. இந்த அகிலத்தை சீர்திருத்த அவன் சென்றிருக்கிறான். சில காலங்களுக்கு முன்னரே ஜோதிடர் ஒருவரின் கூற்றின்படி அவன் இன்று சென்று விட்டான். யாராலும் இந்த உலக நடப்புகளை மாற்ற இயலாது மகளே. இதனை அவனுடைய குற்றமாக கருதாதே என்று அரசர் கூற, இல்லை மகாராஜா, நான் இதை அவருடைய குற்றமாக கருதவில்லை. விதியின் விளையாட்டை யார் அறிவார்கள்? அரச குடும்பத்தைச் சேர்ந்த நாம் போர் புரிவதற்கு யுத்த பூமிக்கே தைரியமாக கணவரையும் புத்திரர்களையும் அனுப்பி வைக்கின்றோம். உலக நன்மைக்காக என்னவர் சென்றுள்ளார். இதை நான் குற்றமாக கருதவில்லை. அவருடைய தேடலில் அவருக்கு வெற்றியே கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கண்ணீர் நிறைந்த கண்களுடன் கூறினாள் யசோதரா. என் மகன் அவனுடைய எண்ணங்களை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம் என்று நினைத்து கூறாமல் சென்றிருப்பான். ஆனால் நீ அனைத்தும் அறிந்தவள். நீ கவலை அடையாதே மகளே என்றார் அரசர். நான் கவலை அடைவதெல்லாம் என்னுடைய சுகம் இழந்ததற்காக அல்ல மகாராஜா. இனி அவருடைய தேகம் எவ்வாறு கடின வனத்தில் வசிக்குமோ, இனி அவருடைய பவித்திரமான பாதங்கள் எவ்வாறு முட்களின் மீது நடக்குமோ என்று நினைத்தே வருத்தமடைகிறேன் என்றாள் யசோதரா. உன்னை மருமகளாக அடைய நான் பெரும் பாக்கியம் செய்தவன் மகளே என்று அரசர் கூற, வெளியில் வாயிற்காப்போனிடமிருந்து செய்தி வந்தது. மகாராஜர் வாழ்க. இளவரசர் சித்தார்த்தரை பற்றிய செய்தியுடன் சாரதி வெளியே காத்திருக்கிறார் என்று கூற, அவனை உடனே உள்ளே வரச் சொல்லுங்கள் என்றார் அரசர். யசோதரா அத்தியாயம் 6. தகிக்கும் தழல். சாரதி அறையின் உள்ளே பிரவேசிக்க, சாரதி, என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? விரைந்து கூறு என்றார் அரசர். அரசே, மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த செய்தியை கூறுவதற்கு முன்பு நான் மடிந்திருக்க வேண்டும். இளவரசர் ஆணையிடாமல் இருந்தால் நான் நதியில் மூழ்கி உயிரை மாய்த்திருப்பேன். அது தேவையற்றது சாரதி. விதியை மாற்ற யாரால் இயலும்? நீ இளவரசர் கூறிய செய்தியை விரைந்து கூறு என்றார் அரசர். அரசே, இளவரசர் நம் அனைவரையும் பிரிந்து செல்கிறார். அவர் தான் துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன், இந்த உலக நியத்தியின் உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறேன் என்று கூறினார். காவி உடை அணிந்து வனத்தில் தவம் புரியச் செல்வதாக கூறினார் அரசே என்றான் சாரதி. மகனை சித்தார்த்தா, உன் மீது நான் எத்தனை அன்பு கொண்டேன். எதற்காக இவ்வாறான முடிவு மேற்கொண்டாய்? நீ மணிமுடி சூடி ராஜ்யம் ஆள வேண்டும் என ஆசை கொண்டேனே. காவி உடை அணிவதை நான் காண வேண்டாம் என்று கூறாமல் புறப்பட்டாயா என்று புத்திர பாசம் கண்களை மறைக்க அழுது கதறினார் அரசர். சாரதியின் வார்த்தைகளை கேட்ட யசோதராவின் நிழலும் தன் வதனம் எரிக்கும் தழலென மாற அவளது அதரத்தில் வார்த்தைகளும் வற்றி போனது. வேறு ஏதாவது கூறினாரா இளவரசர் என்று அரசர் கேட்க, அரசே, அவர் தவம்புரிய செல்வதாகவும் தன்னுடைய தேடல் முடிவடைந்த பிறகு கபிலவஸ்து வருவதாக கூறினார் என்றான் சாரதி. மகனே, நான் என்ன தவறிழைத்தேன்? எதற்காக என்னை பிரிந்து சென்றாய்? யசோதரா என்ன தவறிழைத்தாள்? அந்த பிஞ்சு பாலகன் ராகுல் என்ன தவறிழைத்தான் மகனே? இந்த சிறு வயதில் அவன் தன் தந்தையை பிரிந்து எவ்வாறு வாழ்வான் என்று மனவேதனையில் வருந்தினார் அரசர். யசோதரா தன் அந்தப்புறத்து தோழிகளின் தோள்களில் சாய்ந்து அழுதாள். பின் அரசர், யசோதரா, வருத்தம் வேண்டாம் மகளே. என் மகன் உலக நன்மைக்காக சென்றுள்ளான். அவனுடைய தேடல் முடிந்தவுடன் திரும்பி வந்து விடுவான். அவனுக்காக கபிலவஸ்து என்றும் காத்திருக்கும் என்றார். இருவரும் இளவரசரின் வருகைக்காக காத்திருக்க தொடங்கினர். யசோதரா அத்தியாயம் 7. பணதேவன். அன்பு என்னும் ஆயுதம் கொண்டு அகிலத்தை அறியச் சென்றார் சித்தார்த்தர். அகிலத்திற்கு அன்பை அறியப்படுத்தவும் சென்றார். பல இடங்களை கடந்து, காடுகளை கடந்து, அனைத்தும் துறந்த துறவியாக தன் அன்பென்னும் அறிவை போதித்தார். அவரின் கொள்கையை விரும்பியவர்கள் அவரிடம் சீடர்களாக இணைந்தனர். அவருடனே அவர்களும் பயணம் செய்ய துவங்கினர். ஒருமுறை சித்தார்த்தர் நிரஞ்சனா நதிக்கரையோரம் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தனித்து தியானத்தில் இருந்தார். அப்பொழுது அவ்வழியே சுஜாதா என்ற நாமம் கொண்ட பெண் தன் இறைவனுக்காக பாத்திரம் ஒன்றில் பாயாசம் கொண்டு சென்றாள். வழியில் சித்தார்த்தரை கண்ட சுஜாதா அவரின் அருகில் சென்றாள். அவர் முகத்தில் தெரிந்த தேஜஸ் அவளை வெகுவாக ஈர்த்தது. சித்தார்த்தரின் வதனத்தை கண்டவுடன் அவளின் மனதில் ஒரு அமைதி தோன்றியது. ஆத்மார்த்தமான அமைதி. அப்படிப்பட்ட அமைதியை அவள் எங்கும் உணர்ந்ததில்லை. தன் அனைத்து கவலைகளையும் மறந்தாள். தான் இறைவனுக்காக வைத்திருந்த பதார்த்தத்தை அவருக்கு அளிக்க விரும்பினாள். கண் விழித்து பார்த்த சித்தார்த்தர்
என்ன வேண்டும் தேவி என்றார். துறவியே, தாங்கள் இந்த சிறிய உணவுப் பொருளினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள் சுஜாதா. பெண்ணே, நான் அன்னம், ஆகாரம், நீர் என அனைத்தையும் துறந்தவன். தவம் ஏற்றவே இங்கு வந்தேன். நான் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றார் சித்தார்த்தர். சுவாமி, தவம் ஏற்றவும் உடம்பில் சக்தி வேண்டுமல்லவா? ஆதலால் இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் அந்த பெண். தங்களின் உன்னத அன்பினால் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி சித்தார்த்தர் அதனை வாங்கி பருகினார். நன்றி மகாத்மா, நான் பாக்கியம் பெற்றவள். தினமும் இதே நேரத்தில் தங்களுக்கு இந்த சேவை ஆற்ற எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சுஜாதா கேட்க, தேவி, தங்களின் உபகாரம் என்னை சாந்தியடைய செய்தது. இருப்பினும் என்னால் இதற்கு பிரதி உபகாரம் எதுவும் தர இயலாது என்றார் சித்தார்த்தர். மகாத்மா, தவம் எல்லோராலும் இயற்றக்கூடியதல்ல. அதுவும் இந்த அகிலத்தின் நன்மைக்காக எத்தனை பேர் தவம் இயற்ற இயலும்? தங்களை போன்ற துறவிக்கு சேவை செய்யும் வாய்ப்பு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாது. இன்று என் இறைவனான வனதேவனே மனித உருவில் வந்து நான் செய்த உணவை உண்டது போல தோன்றுகிறது. எனக்கு தங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பினை தாருங்கள் என்றாள் சுஜாதா. நன்றி தேவி, தங்களின் அன்பு ஒரு அன்னையின் அன்பாய் உணர்கிறேன். தங்களின் விருப்பம் நிறைவேறும் என்றார் சித்தார்த்தர். சுஜாதா மகிழ்வுடன் வீடு திரும்பினாள். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கவனித்து கொண்டே அவரது 5 சீடர்களும் அங்கு வந்தனர். யசோதரா, அத்தியாயம் 8. எது துறவு. சுஜாதா அங்கிருந்து செல்ல சித்தார்த்தரின் 5 சீடர்கள் அங்கு வந்தனர். சித்தார்த்தர் அந்த பெண்ணின் கைகளால் கொடுத்த பாயாசத்தை உண்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு துறவி பெண் கொடுக்கும் உணவை உண்டதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை சித்தார்த்தரின் துறவரம் கலங்கம் அடைந்ததாக கருதினர். அவர்களுள் ஒரு சீடன் சித்தார்த்தரிடம், ஆச்சாரியரே, எதற்காக இவ்வாறு தங்களின் துறவரத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டீர்கள்? உணவை உண்டு கலங்கப்படுத்தி விட்டீர்கள் ஆச்சாரியரே என்றான். அதற்கு சித்தார்த்தர், மகனே, உணவை உண்ணாமல் இருப்பதால் நாம் நம் லட்சியத்தையும் துறவரத்தையும் அடைய இயலாது என்றார். ஆச்சாரியரே, துறவரத்திற்கென்று சில விதிமுறைகள் உண்டல்லவா? நாம் அதனை பின்பற்றுவதுதான் நமது கடமை. ஆனால் தாங்கள் ஒரு பெண் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டதால் துறவரம் கலங்கப்பட்டு விட்டது என்றான் 2வது சீடன். மகனே, பெண்கள் களங்கம் அல்ல. அவர்களை பெண்களாக பார்ப்பதே களங்கமாகும் மகனே. அவர்களும் நம்முள் சக உயிரினம் அல்லவா? துறவரம் என்பது பெண்களை புறக்கணிப்பதால் மட்டும் கிடைப்பதல்ல. பெண்களை பெண்களாக காண்பதில்தான் துறவரம் கலங்கமடைகிறது என்றார் சித்தார்த்தர். அவரின் வார்த்தைகளில் உண்மை இருந்தது. ஆனால் அது அவரின் சீடர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு சித்தார்த்தரின் மீதுள்ள நம்பிக்கை குறைந்தது. அவர்கள் சித்தார்த்தரிடம், எங்களை மன்னித்து விடுங்கள், தங்கள் மீதிருந்த விசுவாசம் எங்களுக்கு குறைந்து விட்டது, ஆதலால் நாங்கள் இங்கிருந்து புறப்படுகிறோம் என்றனர். சித்தார்த்தரின் முகத்தில் சிறிய புன்னகை மட்டுமே தோன்றி மறைந்தது. சில தினங்களுக்கு பின் சித்தார்த்தரும் அங்கிருந்து புறப்பட்டார். தனக்கு அமைதியாக தெரிந்த ஒரு இடத்தினை அவர் கண்டறிந்தார். அது ஒரு அரச மரம். அதன் அடியில் அமர்ந்து தன் தவத்தினை மேற்கொண்டார். தவம், மாபெரும் தவம், உலக நன்மைக்காக மேற்கொள்ளப்பட்ட தவம் அது. அகிலத்தினை மரணம் என்னும் இருளில் இருந்து வெளிச்சம் ஏற்படுத்த வல்ல ஞான ஒளியினை கண்டறியும் தவம். வருங்காலத்தில் அந்த அரச மரமே ஞானமளித்த போதி மரம் என்ற பெயர் பெற்றது. அங்கு அமர்ந்து சித்தார்த்தர் தனது 7 ஆண்டு தவத்தினை மேற்கொண்டார். 7 ஆண்டு கால தவத்திற்கு பிறகு அவருக்கு அவரின் தேடலுக்கான முடிவு கிடைத்தது. அந்த ஞானம் அவருக்கு அந்த போதி மரத்தின் அடியில் கிடைத்துவிட்டது. இளவரசர் சித்தார்த்தர் முழுமையான புத்தராக மாறினார் அந்த போதி மரத்தின் அடியில். யசோதரா, அத்தியாயம் 9. யசோதரா. யசோதரா வெற்றியை தனதாக்குபவள் என்பது பொருள். ஆனால் அவளது வெற்றி எங்கிருக்கிறது என்பதை அவள் அறியவில்லை. இவ்வாழ்க்கையில் வெற்றி என்ன என்பதையும் அறியவில்லை. அவளது கண்ணீரில் காணல் நீராய் அவளது கணவனின் முகம் தோன்றி மறைந்தது. சித்தார்த்தர் மீண்டும் வருவார். அவளின் தேய்பிறை நாட்கள் வளர்பிறையாக மாறி பௌர்ணமி நிலவென வானில் மின்ன காத்திருந்தாள். அவளது மகிழ்ச்சி இன்று அவள் குழந்தை ராகுலிடம் மட்டுமே இருந்தது. அவனது குழந்தைத்தனத்தில் தன் கவலைகள் மறந்தாள். ராகுலை நற்குணம் கொண்டு வளர்ப்பதையே தன் கடமையாக கொண்டாள். சித்தார்த்தர் தன் 7 ஆண்டுகள் தவத்தினை முடித்து தன் தேடலின் விடை அறிந்தார். புத்தராக தன் தவ வாழ்வினை மேற்கொண்டார்.
அவரது பிறப்பிற்கான பலன் அதுவே. அவரது பிறப்பு ஒரு சகாப்தமாக மாறியது. தான் அறிந்த ஞானத்தை அகிலத்திற்கு உபதேசித்தார். அன்பே உருவாக அகிம்சை வழியினில் பயணிக்கத் தொடங்கினார். அவரது வார்த்தைகளின் மகத்துவம் அற்புதங்கள் செய்தன. அவரை பலர் தங்கள் குருவாக ஏற்று பின்பற்றத் தொடங்கினர். அவரைப் போலவே பலர் துறவு வாழ்வை வழிமொழிந்தனர். அகிலமெங்கும் அறியப்பட்ட அவரது புகழ் யசோதராவை அடையாமல் இருக்குமா? புத்தரை பற்றிய செய்திகள் அனைத்தும் கபிலவஸ்துவையும் வந்தடைந்தன. யசோதரா தன் நிலை அறிந்தாள். தன் இல்வாழ்வு எட்டாத நிலவென தரிசிக்க இயலாத பகல் நிலவாய் மாறியதை அறிந்து கொண்டாள். உலகத்தில் அன்பெனும் கதிர் பரவ தன் வாழ்வை முழு மனதோடு தியாகம் செய்தாள். அவளது தியாகம் அகிலம் அறியவில்லை, அனைவராலும் போற்றப்படவில்லை. எனினும் அவளது தியாகம் மகத்துவமானது. அன்று கபிலவஸ்து காத்திருந்தது. சித்தார்த்தர் தன் தேடல் முடிந்தவுடன் கபிலவஸ்து வருவேன் என்று கூறியபடி அவர் வரவிருக்கிறார். கபிலவஸ்து அவரை வரவேற்க காத்திருந்தது. ஆனால் அவர் இன்று சித்தார்த்தராக வரவில்லை, புத்தராக வருகிறார். ஊரங்கும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. மாவிலை தோரணங்கள் கட்டி மாக்கோலம் போட்டு தங்கள் இளவரசரை வரவேற்க அந்நாட்டு மக்கள் காத்திருந்தனர். அரச உடைகள் ஆபரணங்கள் அணிந்து குதிரையின் மீது அமர்ந்து கைகளில் வாளேந்தி வலம் வந்த ராஜகுமாரர் இன்று காவி உடை தரித்து துறவரம் பூண்டு கைகளில் திருவோடு ஏந்தி யாசகம் பெற கபிலவஸ்துவின் கோட்டை வாயிலை அடைகிறார் புத்தராக. யசோதரா அத்தியாயம் 10. நாம் என்பது. புத்தர் தன் தவத்தினை முடித்து ஞானமடைந்து தன் நாட்டிற்கு வருகை தருகிறார். கபிலவஸ்து கோலாகலம் பூண்டது. மக்கள் அனைவரும் இளவரசரை வரவேற்க காத்திருந்தனர். புத்தர் தன் சீடர்களுடன் காவி உடை தரித்து துறவர கோலத்தில் நகருக்குள் பிரவேசிக்கிறார். தன் சீடர்களுடன் மக்கள் அனைவரின் வீட்டிற்கும் சென்று யாசகம் கேட்க துவங்கினார். அவரை கண்டு ஆனந்தம் கொள்ள வேண்டிய மக்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். மக்களின் கண்களில் கண்ணீர் கசிய புத்தர் தனது கொள்கைகளை உபதேசிக்கிறார். இந்த உலகம் நிலையற்றது, இந்த உடல் நிலையற்றது. நாம் என்பது நாமாக இருந்தாலும் அது உண்மையில் நாம் அல்ல. என் அன்பர்களே, நாம் என்பது நாமாகவும் இருக்கலாம், அல்லது அவ்வாறு இல்லாமலும் போகலாம். ஆத்மா மட்டுமே நிலையானது. எனவே வாழும் நாட்களில் அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், எந்த உயிரினையும் நிந்தனை செய்யாதீர்கள் என்று உபதேசம் அளித்தார் புத்தர். மக்கள் அனைவரும் அவரின் உபதேசம் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவரை பின்பற்றினர். அவரின் புகழ் வானெங்கும் வழியெங்கும் பரவி உயர்ந்தது. மனித குலத்திற்கு அன்பு, அஹிம்சை என்ற உண்மையான மகிழ்ச்சியை அடையும் மார்க்கத்தை வகுத்து கொடுத்தார் புத்தர். அதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார் புத்தர். மக்கள் அனைவரின் கண்களிலும் ஒளி தோன்றியது. ஆனால் இதை கண்ட இரு கண்களில் மட்டும் விழிநீர் தோன்றியது. அது யசோதரா. அவளுடைய கண்கள் மட்டும் இப்பொழுதும் கண்ணீர் பொழிந்தன. ஒரு நாள் புத்தர் யாசகம் பெறுவதற்காக அரண்மனை சென்றார். அங்கே அரண்மனை வாயிலில் மன்னர் சுத்தோதனர் இருக்க மகாராஜா பிக்ஷாங் தேகி என்ற புத்தருடைய வார்த்தைகள் கேட்கும் முன் மகனே என்று அழுது கொண்டே அழைத்தார் சுத்தோதனர். மகனே, இதை காணவா நான் இன்றும் உயிருடன் இருக்கிறேன்? நான் ஏன் குருடனாகவில்லை? இறைவா, ராஜகுமாரா, நான் யாருக்கு பிச்சை அளிப்பேன்? இந்த ராஜ்யமே உன்னுடையதல்லவா? மகாராஜ், ஆனால் என் தேசம் இந்த உலகமாகும். நான் ராஜகுமாரன் அல்ல மகாராஜ், நான் பிச்சை வேண்டுபவன் என்றார் புத்தர். மகனை, அவ்வாறு கூறாதே. நீ இங்கேயே இந்த அரண்மனையிலேயே இருந்து உன் தர்மங்களை நம் மக்களுக்கு போதிக்கலாம் அல்லவா? இங்கேயே இருந்துவிடு மகனே, எங்களிடம் மீண்டும் வந்துவிடு என்றார் மகாராஜ் சுத்தோதனர். மகாராஜ், நான் துறவரம் பூண்டவன், பிக்ஷை வேண்டுபவன். பிக்ஷை வேண்டும் யாரும் அரண்மனையில் வசிக்க இயலாது மகாராஜ் என்றார் புத்தர். மகனே, நீ விரும்பும் உணவினை இப்பொழுதே வரவழைக்கிறேன், அமர்வாயாக என்று சுத்தோதனர் கூற, மகாராஜ், எனக்கு அவ்வாறான உணவுகளை படைக்காதீர்கள். ஒரு யாசகம் வேண்டுபவனுக்கு என்ன அளிப்பீர்களோ அந்த உணவினை கொடுங்கள் என்றார் புத்தர். மகனே சித்தார்த்தா என்று சுத்தோதனர் அழத் தொடங்க அங்கே யசோதரா தன் குழந்தையுடன் பிரவேசித்தாள். யசோதரா அத்தியாயம் 11. அபாகியவதி. இளவரசர் சித்தார்த்தர் புத்தராக அரண்மனையில் பிரவேசித்து சுத்தோதனரிடம் தானம் வேண்டுகிறார். அந்நிலையில் அங்கு தன் குழந்தை ராகுலுடன் யசோதரா பிரவேசிக்கிறாள். யசோதராவின் கண்கள் காண வேண்டும் என்று காத்திருந்த காட்சி. ஆனால் கண்டவுடன் கலக்கமே ஏற்பட்டது.
புத்தர் அவளிடம் தேவி பிக்ஷாங் தேகி என்று கேட்க, பல வருடங்களாக கண்ணீர் மட்டுமே அறிந்த அவள் கண்களில் வெளிநீர் சுரக்கவில்லை. சுவாமி, நான் தங்களுக்கு தானம் அளிக்க தகுதியற்றவள். நான் ஒரு அபாகியவதி ஆவேன் என்றாள் யசோதரா. இல்லை தேவி, இந்த உலகத்தில் பிறந்த எவரும் அபாகியவதி இல்லை. அகிலத்தில் அவதரித்த அனைவரும் பாக்கியம் பெற்றவர்களே என்றார் புத்தர். பிரபு, நான் ஒரு பெண்ணாவேன். உலகிற்காக துறவரம் பூண்ட தங்களுக்கு தானம் நான் எவ்வாறு அளிப்பேன் என்று யசோதரா கேட்க, புத்தர், தேவி பெண் என்பவளே இந்த உலக ஜனனத்திற்கு காரணமாகிறாள். பெண்ணிற்கு தகுதி இல்லை என்றால் இந்த உலகில் எவருக்கும் தகுதி இல்லை தேவி. நான் ஒரு பெண் கைகளால் பிரசாதம் உண்ட பிறகே ஞானம் பெற்றேன். என் தேடலின் உண்மை பலன் அறிந்தேன் என்று கூறினார். பிரபு, எனக்கென்று இந்த உலகில் எதுவும் இல்லை சுவாமி. உலக நன்மைக்காக அன்பு மற்றும் அகிம்சையை மக்களுக்கு போதிக்கச் செல்லும் தங்களுக்கு தானம் அளிக்க ஏற்ற பொருள் என்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. அது என்னுடைய மகன் ராகுல். இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் கைகளால் ராகுலை பிடித்து புத்தரின் கைகளில் கொடுத்தாள் யசோதரா. தேவி, தங்களின் தானம் மிக உயர்ந்தது. உலகத்திற்காக தன் மகனையே தானம் செய்த தங்களின் தியாகமே இதுவரை யாரும் செய்யாத தானமாகும். இது அபூர்வ தியாகம் தேவி. தாங்கள் பாக்கியம் பெற்றீர்கள் என்று கூறி ராகுலை தன்னுடன் அழைத்துச் சென்றார் புத்தர். தன் மகனான ராகுலை துறவரம் பூண்ட புத்தர் சீடனாக ஏற்றுக்கொண்டார். ராகுலும் உலக நன்மைக்காக அன்பை பரவச் செய்தான். யசோதராவின் தியாகம் ஒரு அபூர்வ தியாகம். அவளுடைய தியாகம் என்றும் போற்றப்பட வேண்டியது. முற்றும். இன்னும் நிறைய கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.